வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஷாமி டீமில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த தீபாவளி, அதாவது தீபாவளி வித் மீ, தீபாவளி வித் ஷாமி, அதை மெமரபிள் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நடுவில் அனுஜ் வந்து மேலே வரும்போது இந்த மாதிரி ஷாமி 17 ப்ரோ எடுத்து அதில் நான் செல்ஃபி எடுத்து அவ்வளோ வசதியாக இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி கவர் டிஸ்பிளே இருக்குது, நான் இதில் அல்ட்ரா வைடில் நான் வந்து ஃபோட்டோ எடுத்தால் எல்லாரையுமே கவர் பண்ண முடியும், அண்ட் இது வந்து ஒரு செல்ஃபி கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறதோட ரியர் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்போ தான் என்னாச்சுன்னா, இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஜோனில் 17 ப்ரோ 17 ப்ரோ மேக்ஸ் 17லாம் இருக்குது, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னாங்க. சீரியஸாகவே வேறு லெவலில் இருந்தது. அதுலேயும் ஷாமி 17 ஆசெட் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண 14 15 கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் மாதிரி கூட சொல்லிட்டு போயிடலாம்னு வச்சுக்கோங்க. லுக் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அது என்னப்பா ரொம்ப டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் இல்லையன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஹைலைட் என்னன்னா பேட்டரி. இதுக்கு முன்னாடி வந்து 5240 mAh தான் இருந்தது ஷாமி 15ல். பட் இப்போ ஷாமி 17ல் 7000 mAh பேட்டரி. ஸோ அது வந்து கிரேசி லிமிட்ஸ்க்கு புஷ் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி வந்து டிவைஸ் அதே 6.3 இன்ச்சில் இருக்குது. அண்ட் அந்த பில்டு குவாலிட்டி இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஸோ மெட்டல் கிளாஸ் காம்பினேஷன் தான். அண்டு கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் நல்லா தான் இருக்குது. இதில் ஹைலைட் என்னென்னா, எப்படியா இருந்தாலும் நம்ம மக்களில் நிறைய பேர் வந்து டேரெக்டாக 1 lakh இல்லாட்டி 1.2 lakhs அப்படி லான்ச் ஆகிற டிவைஸை காட்டிலும் ஒரு 60,000 ரூபா வரைக்கும் கார்டு ஆஃபரோட சேர்த்து வாங்க முடியும் அப்படின்ற நினப்பில் இந்த டிவைஸ் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் டிவைஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அண்ட் ஓவரால் கேமரா சாம்பிள்ஸ் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. வீடியோ எடுத்த எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஷாமி 17 அதாவது வெண்ணிலா 17 மாடலில் நான் ஃப்ரண்ட் கேமராவில் 4K 60 FPS வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது? ரியர் கேமரா அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இதில் இன்னும் சொல்லப்போனால் என்ன ஹைலைட்னா, நான் இதுலேயும் கூட அதாவது ஷாமி 17லேயும் கூட நான் ரியர் கேமரா வச்சு சும்மா அப்படி செல்ஃபி வீடியோ மாதிரிலாம் எடுத்து பார்த்தேன், எந்த அளவுக்கு நல்லா கேப்சர் பண்ணுது அப்படின்றதுக்காக. இது வந்து ஷாமி 17ல் ரியர் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேங்க. அதில் ஆனால் ரியரில் டிஸ்பிளே கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம எடுத்து பழக்கப்பட்ட ஆளு தானே, சைக்கிள் ஓட்டும் போதே இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்துருப்போம். ஸோ அதனால தான் ரியர் கேமராவில் வீடியோ எடுத்தால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஆடியோ எப்படி கேப்சர் ஆகுது, கொஞ்சம் நாய்ஸி என்வரான்மெண்ட் தான், இருந்தாலும் வந்து வாய்ஸ் ஐசோலேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு தான். அண்ட் இதில் ஹைலைட் என்னென்னா, ப்ரோ சீரிஸும் அங்கே இருந்தது. ஸோ ப்ரோ சீரிஸும் இருந்தனால அதையும் என்னால் சைட் பை சைடு வந்து அனலைஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ப்ரோ வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ண முடிஞ்சுது. ப்ரோவில் வந்து இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் ரியரில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான். அந்த ரியரில் இருக்கிற டிஸ்பிளேயும் ஒரு LTPO பேனல் தான். ஸோ நம்மளால் ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே மாதிரியான விஷயங்களை ரியரில் இருக்கிற பேனல்லையும் வச்சு யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கேமராவுக்கு யூஸ் பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் குயிக்காக அதில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அண்ட் நம்ம வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கு நம்ம எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணுறோம், அனிமேட்டட் வால்பேப்பர்ஸோ அந்த டைனமிக் வால்பேப்பர்ஸ் அந்த மாதிரி ரியரில் இருக்கக்கூடிய அந்த கவர் டிஸ்பிளேக்கும் நம்மளால் பண்ண முடியுது. இதில் ஹைலைட் என்னென்னா, ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸ்க்கும் பார்க்கும்போது ப்ரோவோட ப்ரோ மேக்ஸில் 2.9 inch, ப்ரோவில் வந்து 2.7 inch. ஸோ மற்றபடி ஆல்ரெடி நீங்கள் இந்த சைனாவில் நடந்த லான்ச் இவெண்ட்லேருந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா ரியரில் இருக்கக்கூடிய கவர் டிஸ்பிளே 2.9 inchன்னு சொன்னேன்னா, அதை தவிர வந்து ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் பேட்டரி உங்களுக்கு வந்து 7500 mAh பேட்டரி இருக்குது. ஆனால் ப்ரோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் அதே 6.3 inch கிட்டத்தட்ட ப்ரோ, அதாவது ஷாமி 17 ப்ரோ அண்ட் 17 ஐடென்டிக்கலாக இருக்கும். டிஸ்பிளேலாம் பார்க்கும்போது சொல்கிறேன், டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன், டிஸ்பிளே சைஸ் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸில் பார்க்கும்போது ஐடென்டிக்கலாக இருக்கும். எங்கன்னா அந்த ரியர் டிஸ்பிளேயோட யூஸ் கேசஸ் உள்ளே வரும்போது இது வந்து ஸ்கோர் பண்ணும். அடுத்து என்னென்னா, இவங்க எந்த இடத்துல வித்தியாசம் காமிச்சிருக்காங்கன்னா, அந்த டெலிஃபோட்டோ அதாவது பெரிஸ்கோப் 5x பெரிஸ்கோப் இருக்கும். ஏன்னா இப்போ 17ல் உங்களுக்கு 2.6x, இதில் வந்து 5x இருக்கும். இந்த 5xல நான் என்ன வித்தியாசம் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20 cm மேக்ரோ. ஸோ 20 cm மேக்ரோ எதில் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 17 ப்ரோவில் எடுக்கலாம். 10 cm மேக்ரோ 17ல் எடுக்கலாம். 17 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 30 cm மேக்ரோ எடுக்கலாம். ஆனால் இதில் மூணுத்துலேயே ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா ப்ரோ அப்படின்னு கேட்டால், எப்பயும் மாதிரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது 17, எஸ். ஆனால் ஃபோக்கல் லென்த் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இப்போ நமக்கு என்ன ஆகுது, 30 cm தள்ளி தான் ஒரு சப்ஜெக்ட் நம்மளால் மேக்ரோ எடுக்க முடியுது. எதுலன்னா ப்ரோ மேக்ஸில். ஆனால் ப்ரோ மேக்ஸோட ஃபோக்கஸ் அல்காரிதம் சூப்பராக இருந்தது. அதில் ஆப்டிக்ஸில் ஒரு சின்ன மேஜிக் கொஞ்சம் அடிஷ்னலாக, ப்ளஸ் அந்த 5x சென்சார் வந்து கொஞ்சம் பெருசு அப்படின்னு தோணுது. காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது ஃபார்ஷோர் பெருசு தான். காம்படிஷனா யார், இந்த 3 பேர் 17 ப்ரோ 17 ப்ரோ மேக்ஸில் ப்ரோ மேக்ஸ் சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு இந்த 5x ஜூம் பண்ணி எடுக்கக்கூடிய ஏரியாவில். ப்ரைமரி சென்சார்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா டிவைஸுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சிங்க, எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அண்ட் ப்ரோ மேக்ஸ் நல்லாவே மாஸ் பண்ணிச்சு ப்ரைமரி சென்சார்லேயும். இதில் அடுத்து எங்கே நான் வித்தியாசம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும்னா,
ரெசல்யூஷன் எனக்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா ஃபோன்லேயுமே ஒரே மாதிரியான ரெசல்யூஷன் கூட சொல்லிட்டு போயிடலாம். ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸ்க்கும் டிஸ்பிளே சைஸ் மாறினாலும் ரெசல்யூஷன் பெருசாக மாறாதனால உங்களுக்கு பிபிஐ ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ப்ரோவும் 17ம் அடிஷ்னலாக ப்ரோ மேக்ஸோட கொஞ்சம் இன்னும் கிறிஸ்பியராகவும் இன்னும் அதிகமான பிபிஐ வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட்டு. அண்டு இந்த பெரிய ஃபோனில் எப்பயுமே இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அப்படின்னும் போது நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த 7500 mAh பேட்டரிங்கிறத தாண்டி ஃபோன் பெருசாக இருக்கிறனால தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கம், ரெண்டாவது ஸ்பீக்கர்ஸு, இந்த ஏரியாலையும் நான் டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். ஸ்பீக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ மேக்ஸு செம்ம டீப், அதாவது நல்ல ஆடியோ குவாலிட்டி, நல்ல கிளாரிட்டி, நல்ல லவுட்னஸ், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத அளவுக்கு. அதாவது இந்த 3 ஃபோனையும் கம்பேர் பண்ணும்போது டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத மாதிரி. 3 ஃபோனுமே டிஸ்ட்ராக்ஷன்லாம் பெருசாக இல்லை. சொல்லப்போனால் நத்திங் ஃபோனையும் சைடில் வச்சு சும்மாலாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். இதிலும் டிஸ்ட்ராக்ஷன்லாம் ரொம்பலாம் சொல்ல முடியாது. இதுவும் என்ன பண்ணுதுன்னா நல்லாவே லவுட்னஸ் நல்லா இருந்தது. எனக்கு எப்படி இருந்ததுன்னா கம்பேர் பண்ணும்போது 17ல் இருக்கிற ஆடியோவும் இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சின்ன எட்ஜி 17க்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் 17 ப்ரோ பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் லவுடாகவும் கொஞ்சம் கிளாரிட்டி ஆஸ்பெக்டில் அதுவும் பேஸ் கொஞ்சம் டீப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ப்ரோ மேக்ஸு அடித்து தம்சம் பண்ணிருச்சு. நல்ல ஏரியா போல் உள்ள சவுண்டு ட்ராவல் பண்ணுறது பயங்கரமாக இருந்தது உள்ள. ஸோ அதனால் ரொம்பவே டீப்பாகவும் இம்மர்சிவாகவும் ஃபீல் ஆச்சு ப்ரோ மேக்ஸில். ஸோ இந்த இடத்துலையும் ஸ்கோர் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சது. மற்றபடி டிஸ்பிளே, வியூயிங் ஆங்கிள், இந்த ஏரியாலெல்லாம் வந்து எல்லா ஃபோனுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. 3500 nits பீக் பிரைட்னஸ்ஸு ப்ளஸ் இவங்களோட ஓன் கிளாஸுங்க. அதோட பேர் வர நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த டிராகன் கிறிஸ்டல் கிளாஸ். ஸோ இந்த டிராகன் கிறிஸ்டல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 17ல், அதாவது 17லையும் 17 ப்ரோலையும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா டிராகன் கிறிஸ்டல் கிளாஸ் அப்படிங்கிறது மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஷாமியோட டிராகன் கிறிஸ்டல் கிளாஸ். இதுவே நீங்கள் ப்ரோ மேக்ஸுக்கு போனீங்கன்னா ஷாமியோட டிராகன் கிறிஸ்டல் கிளாஸ் 3 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடிஞ்சுது. பட் அதுக்காக ரியலில் ஸ்பெக் ஷீட்டில் சொல்கிறேன். ரியலில் நம்ம யூஸ் பண்ணும்போது டக்குன்னு தெரியுமா, நம்ம ஏதாவது ரொம்ப ஹார்ஷாக யூஸ் பண்ணி ஸ்க்ராச்சஸ்லாம் ஆகுதுன்னு பார்க்கும்போது வேணால் கண்டுபிடிக்கலாம். ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இது 6.9 inch கிட்ட இருக்கிறனால இதுக்கு என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகம், அதனால் ஸ்க்ரீன் ரொம்ப பெருசு அப்படின்னு வரும்போது ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா ரேமு, ஸ்டோரேஜ். ஸோ ரேம் ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் பார்க்கும்போது 12/512, 16/512, 16 1TB இது எதுலன்னா ப்ரோ மேக்ஸில். பட் நார்மல் மாடலில் 12/256, 12/512 இப்படி தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ 12GB ரேம் தான் மேக்ஸிமம் கேப் மாதிரி ஃபீல் ஆச்சு எதுலன்னா நார்மல் ப்ரோவில். அண்ட் அதே மாதிரி தான் நம்ம ஊரில் எப்பயும் மாதிரி 12/512 தான் அதிகமாக லான்ச் ஆகும். ஏன்னா 14 அப்படி தான் லான்ச் ஆச்சு, 15 அப்படி தான் லான்ச் ஆச்சு அப்படின்னும் போது 17 அப்படி தான் லான்ச் ஆகும். ஸோ 12/512 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் இன்னும் சொல்ல போனால் ஷட்டர் ஸ்பீட், எப்பயுமே வந்து ஷாமி ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஷட்டர் ஸ்பீடை பற்றி பேசுவோம். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணியிருந்தேன், நத்திங்கில் கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தேன். ஒரு சில சுச்சுவேஷன் நான் வந்து ஷேக் பண்ணாமல் அந்த சப்ஜெக்ட்ஸும் பெருசாக மூவ் ஆகாத சப்ஜெக்ட்டு, அது எதுவுமே மூவ் ஆக போகிறதில்ல, நான் வைக்கிறது தான் ஃப்ரேம் அப்படின்னு வரும்போது நத்திங் நல்லா பண்ணிச்சு, இல்லைன்னு கிடையாது. பட் மூவிங் சப்ஜெக்ட்டை தலைவரால் ஹேண்டிலே பண்ண முடியல. ஏன்னா இது ரொம்ப இன்ஃபீரியரான சென்சார்னு சொல்லலாம். அதாவது எந்த ஆஸ்பெக்ட்லனா முக்கியமாக வந்து ஜூம் பண்ணி எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் 3x டெலிஃபோட்டோலாம் கொஞ்சம் இதில் அந்தளவுக்கு இல்லை. பட் இதெல்லாம் வந்து ஷாமி சைடில் ரொம்பவே ஸ்கோரிங் ஏரியாவாக ஃபீல் ஆச்சு. டக்குன்னு ஷட்டர் வந்து ரொம்ப குவிக்காக இருந்தது அந்த லோ லைட் சுச்சுவேஷன்லையும். தேவைன்னா நம்ம நைட் மோட க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ நைட் மோட் ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் ஆகும், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆட்டோ மோட்டில். அதை நம்ம வந்து வேணான்னு சொல்லிட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக எடுக்க முடிஞ்சுது. ஸோ மற்றபடி அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கவர் டிஸ்பிளேல நிறைய அந்த லாக் ஸ்க்ரீன் அனிமேஷன், அதை லாக் ஸ்க்ரீன்ற பாருங்க மறுபடியும் பின்னாடி இருக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனுக்கான அனிமேஷன் மாதிரியான விஷயங்கள் அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அது சீம்லெஸ்ஸாக இருந்தது. அண்ட் இதுலேயே நிறைய வித்தியாசமான ஒரு சில அந்த வாட்ச் ஃபேஸ் மாதிரி அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கவர் டிஸ்பிளேக்கு ஃபேஸஸ் இருந்தது. அதில் ஒரு சில ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ரிலேட்டடாகவும் இருந்தது. நீங்கள் டெய்லி எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க, ஃபோனை கேரி பண்ணிட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க, எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஸோ அந்த 3 ரிங்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு வந்து ஒரு கேலண்டர் இருக்கிற மாதிரி. அண்டு சின்ன சின்ன அனிமல்ஸு, அப்புறம் ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி டைனமிக் வால்பேப்பர்ஸ் மாதிரி. அண்ட் ஹியூமன் சப்ஜெக்ட்ஸே வச்சு வால்பேப்பர்ஸு, வாட்ச் ஃபேஸில் இருக்கிற மாதிரியான கிளாக் ஃபேஸஸ்ஸு. ஸோ இது எல்லாமே நல்லா இருந்து அதில் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஒரு லைவான ஒரு மூமெண்ட்டோட ஒரு டைனமிக் வால்பேப்பர் மாதிரி செயல்பட்டுச்சு. டபுள் டேப் பண்ணால் திரும்ப வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே போயிடும், டபுள் டேப் பண்ணால் டிஸ்பிளே வேக் ஆகும், திரும்ப டபுள் டேப் பண்ணால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே போயிடும். ஸோ அது நல்லா பண்ணியிருந்தாங்க. ரியர் பேனலும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்டிபிஓ பேனலுங்கிறனால மாசு. பிரைமரி பேனலும் எல்டிபிஓ பேனல் வேறு லெவலில் இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, கலர்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ எப்பயும் மாதிரி ஸ்னாப் ட்ராகன் எஸ்ஓசி இருக்கிறனால உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் சவுண்டு அது ஒரு பக்கம். அண்ட் ஸ்னாப் ட்ராகனோட லேட்டஸ்ட்டு 8 Gen 5 இருக்கிறனால என்னால் எங்கெல்லாம் வித்தியாசம் பார்க்க முடியுதுன்னா ஐஎஸ்பியில் கூட ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடிஞ்சுது.
ஸோ எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் இருக்கிற டீடைல்ஸ் as well as வந்து எப்பயுமே ஷாமியில் நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப ஓவர் ஷேர் பண்ணிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. லோ லைட்டில் கூட பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த நாய்ஸை சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணும், அதே சமயம் ஷார்பன் பண்ணாது. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அண்ட் அந்த சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸுங்க, சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 2 ஃபோனுமே 100 வாட் ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும், 2 ஃபோனுமே அதே மாதிரி 50 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். அண்டு உங்களுக்கு 22.5 வாட் வந்து ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ சிமிலர் தான், இதே மாதிரியான ஒரு இதை தான் நீங்கள் எதில் பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு Xiaomi 17லேயும் பார்ப்பீங்க. அண்ட் எல்லா ஃபோன்லேயும் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஸோ ரொம்பவே குவிக்காக இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் இன்றைக்கி வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட அதுக்கு அடாப்ட் ஆகிட்டோன்னே சொல்லலாம். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஆப்போட சாம்பிள் நீங்கள் பார்த்துட்டீங்க. 3 ஃபோன்லேயுமே நீங்கள் வந்து 8K வரைக்கும் எடுக்கலாம். அண்ட் 4K வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரோ மேக்ஸ் ப்ரோ அதெல்லாம் வந்து 4K 120 FPS வீடியோவும் எடுக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற நார்மல் வீடியோவே ஸ்லோ மோஷனாகவும் மாற்றிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமராலையும் 4K 60 FPS எடுக்கலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய சாம்பிள்ஸ் வந்து 4K 60 FPSல எடுத்தது தான் இருக்கலே ஹையஸ்ட் பாசிபிள். இன்னும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே சமயம் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துருந்தா நீங்கள் அதையும் பார்ப்பீங்க. அண்ட் மேக்ரோவும் ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணேன், அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ப்ரோ மேக்ஸில் மேக்ரோ பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி நல்லா இருந்தது. ஆனால் ஃபோக்கல் லென்த் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கனால சப்ஜெக்டோட ரொம்ப க்ளோஸ் போனோம்னா நம்ம இன்னும் அதிகமாக ஜூம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது ஒரு ஃபேக்ட் பார்த்தேன். பட் மற்றபடி நிஜமாவே ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிறதுக்கும் ப்ரோக்கும் வித்தியாசம் காமிச்ச மாதிரி தான் இருந்தது. ஆடியோவாக இருக்கட்டும், இல்லாட்டி டிஸ்பிளே சைஸுங்கிறது பட் யார் பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆடியோவில் ப்ளஸ் கேமராவில் கொஞ்சம் ஹிட்டனாக ஒரு சில அட்வான்டேஜஸ், அதாவது சென்சாராக இருக்கட்டும் இல்லாட்டி ஆப்டிக்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து ப்ரோ மேக்ஸ்க்கு ஒரு சின்ன அட்வான்டேஜை கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன், அப்படியே பிக்சலில் 10 Pro இருக்குது, 10 Pro XL இருக்குது, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான். என்ன பேட்டரி சைஸும் டிஸ்பிளே சைஸும் மாறுது, இப்படி தான் நான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக. பட் நிஜத்தில் பார்க்கும்போது என்னால் ஒரு சில வித்தியாசங்களை பார்க்க முடிஞ்சுது. ஸோ காம்பேக்டான ஒரு ஃபோன் வேணும், ரொம்ப பயங்கரமான நான் கேமரா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ப்ரோ போதும். ப்ரோவே பயங்கரமான கேமரா தான். பட் ப்ரோ மேக்ஸான்னு யோசிக்கும் போது இன்னும் கிரேசி லெவல் ஆஃப் கேமரா வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன், ப்ளஸ் பேட்டரி பேக்கப் எனக்கு ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ப்ரோ மேக்ஸ் போகலாம். பட் மற்றபடி வெண்ணிலா ஃபோன் அதாவது 17 அப்படிங்கிறதே இந்த வருஷம் வந்து நல்ல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு மட்டும் தெரியுது. அதுவும் முக்கியமாக எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா பேட்டரி லைஃப்பில் தெறிக்க விட போகுது அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த டிவைஸை பற்றியான ஒரு சில டேட்டா. ஸோ உங்களுக்கும் வேறு ஏதாவது இந்த டிவைஸை பற்றி தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த டிவைஸ்லாம் இந்தியாவுக்கு வருமானு கேட்டால் இங்கே டெமோ பண்ணியிருக்கிறதுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா வரும் அப்படின்னு தான் தோணுது. என்ன ப்ரைஸ்க்கு வந்தால் நீங்கள் ஒர்த்துன்னுவீங்க? அதாவது இப்போ Xiaomi 17 சீரிஸ் இப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு வைப்போம். இது லான்ச் ஆகுது ஒரு டிசம்பரில் லான்ச் ஆகுது அப்படின்னு கூட சும்மா வச்சுப்போம். அப்போ லான்ச் ஆச்சுன்னா என்ன ப்ரைஸில் லான்ச் ஆனால் நீங்கள் வந்து ஓகே ப்ரோ அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல நல்ல ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 70,000 தான், 15 70,000 தான். அது கூட வந்து கார்டு ஆஃபர் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அப்ளை பண்ணி தான் நம்ம 65 இல்லாட்டி 60,000க்கு டே 1ல வாங்குவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதையும் நம்ம அப்படி யோசிச்சோம்னா 17 வந்து 70,000 வருது. 17 Pro இந்தியாவில் சப்போஸ் லான்ச் ஆகும்போது 85,000 வருதுன்னு வைப்போம். ஒரு 15,000 ரூபா வித்தியாசம். 17 Pro Max வந்து அதுலேருந்து ஒரு 15,000 வித்தியாசம், அப்போ 1 லட்ச ரூபா. அப்போ 17 Ultra வந்து அப்போ அதுலேருந்து ஒரு 15,000 வச்சா 1,15,000 ரூபா. ஸோ 4 டிவைஸுமே இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் டிஃபரன்ஸில் வந்தால் உங்களுக்கு ஓகேயா? இல்லைனா வந்து 70,000க்கு 17ம் 90,000க்கு ப்ரோ மேக்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக 1,10,000க்கு அல்ட்ரா. ஸோ இந்த மாதிரியான ஒரு லைனப்பில் வந்ததுன்னா நீங்கள் வந்து ஓகே சொல்லுவீங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களோட மனசில் ஒரு ப்ரைஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அது என்ன எப்படி ஏது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ப்ரீமியமாக சூப்பராக இருந்ததுங்க. அது வந்து ஃபார் ஷோர் நல்ல ஒரு அனுபவம். நல்ல அந்த டிவைஸில் முக்கியமாக அந்த ரியர் டிஸ்பிளே தான் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. அந்த கேஸ் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன். அந்த ரெட்ரோ கன்சோல் மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லையா, அதுவும் வச்சுருந்தாங்கன்னா தெரிக்க விட்டுருக்கலாம். பட் ஆன் த ஹோல் நீங்கள் நேரம் எல்லா கலர்ஸையும் பார்த்துருப்பீங்க. டிவைஸோட பி ரோல்ஸாக இருக்கட்டும், டிவைஸோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், டிவைஸில் எடுத்த சாம்பிள்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவரணி. பார்க்கலாங்க, பை. ரியர் கேமராவில் 4K 60 FPS வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், ரியர் பிரைமரி சென்சாரில். ஸோ vloggingக்கு வந்து வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். அல்ட்ரா வைட்ல எடுத்துட்டு இருக்கேன். எல்லா போன்லயுமே அல்ட்ரா வைட் சென்சார் வந்து வீக்கா தான் இருக்கும். ஸோ இதுலயும் அப்படிதான் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரால 4K 60 FPS. ஸோ எந்த அளவுக்கு இருக்கு, ஃப்ரண்ட்லயும் தரமா இருக்குங்க. Xiaomi 17 Pro Maxல எடுத்துட்டு இருக்காங்க.
ஸோ எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரியான லோ லைட் சுச்சுவேஷனில் ப்ரைமரி சென்சர் எப்பயுமே மாஸ் பண்ணோம். அப்படியே ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஜிட்டர் ஆகுதா இல்லையா, ஃபோக்கஸ் எப்படி ஆன் பாயிண்ட் இருக்கா, செம்மையாக இருக்குல்ல. அப்படியே ப்ராடக்ட் ஷாட்டில் எடுத்து காட்டலாம். இங்கே வேற எல்லாரும் இந்த சாப்பாட்டை நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், பயப்படுறாங்க. அதில் ஏதோ பொருள்கள் ஏதோ கிடக்குதோ அதனால தான் இவர் வந்து எடுக்கிறாரோ அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்க.